ஹலோ ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக்கில் தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தீபாவளி நல்ல வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக பட்டாசுலாம் விடுங்க கொஞ்சம். இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃப்ரண்ட் வீல் நாய்ஸ் தான் பார்க்கலாம். இப்போ ஒரு கமெண்டில் கேட்டிருந்தாங்க, ஒரு கம்ப்ளைண்ட்டே வந்துருக்கு. இதுமாரி வண்டி ஓட்டும் போது ஆனால் 4 ஃபோன் செட்லாம் புதுசாக போட்டு இந்தமாரி பிரச்சனை வந்துருக்கு. வண்டி ஓட்டும் போதே ஒரு மாதிரி அந்த வைப்ரேஷன் வந்து அந்த ஹேண்டில் பேரில் வந்து ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. கோன் செட்டு மாற்றிருக்காரு அவர், ஆனால் மாற்றி விட பிரச்சனை இல்லை. ஆனால் பேரிங்கும் செக் பண்ணியிருக்காங்க, பேரிங்கும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம கேட்டும்போது கண்டிப்பாக வண்டியில் ஃபால்ட் இருந்திருக்கு. இப்போ பண்ணிட்டு வண்டி ஓட்டி பார்த்தா அந்த ஃபால்ட் எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக பாருங்கள், ஓகேங்களா? ஃப்ரண்ட் வீலில் நாய்ஸு பள்ளத்தில் விடும்போது டக்கு டக்குன்னு பிரேக் அடிச்சா டக்குன்னு சவுண்ட் வந்து அதை ஃபோர்ஸ் பார்க்கலாம். ஆனால் இந்தமாரி பொருள் வீக்காக இருந்தால் கூட இந்த நாய்ஸ் வரும், ஓகேங்களா? அதனால் வண்டி ஓட்டும் போது ஹேண்டில் இருக்கிற ஒரு மாதிரி ஃபீலிங் இருந்துச்சுனாவே கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். வண்டி ஓட்டுறதுக்கு அந்த ஸ்மூத் இருக்காது, ரொம்ப ரஃப்னஸாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம நீங்கள் பார்க்க போகிறது இந்த வண்டியை சவுண்டு பார்த்துங்க. நீங்களே இந்த நாய்ஸாக எப்படி பண்ண பார்க்குறோம். கட்டுன்னு சவுண்டு வரும். இது ஃபோர்க் நாய்ஸாக இல்லை ஃப்ரண்ட் வீல் பேரிங்கில் எதனா பிரச்சனை இருந்தால் பார்க்க போகிறோம். இது எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சா அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது மேக்ஸிமம் தெரிஞ்ச வரைக்கும் இது ஃபோர்க்கில் நாய்ஸ் வரல இது. ஆனால் இது பழத்தில் நம்ம உடம்போது அதில் பிரேக் பிடிக்கும்போது டக்குன்னு அடிக்கும். இது வந்து நிறைய பேர் ஃபோர்க்கு நாய்ஸ் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரண்ட் வீலை கட்டினா கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வீலை கட்டி காமிக்கிறோம் உங்களுக்கு. சுத்தமாக லைட்டாக இருக்கிற ஒரு மாதிரி சவுண்டு, அது இந்த ஃபீலிங் தெரியும். நம்ம பிடிச்சாவே தெரியும் அந்த ஃபீலிங். கரண்ட்டு நான் கட்டியே காமிக்கிறோம் அப்படின்ட்டு. நீங்கள் பழத்தில் விடும்போதோ இந்த வண்டி ஓடும் போதோ அப்படிங்கிறது ஃப்ரண்ட் பிரேக் அடித்தாவே கடக்கும் சவுண்டை வந்தாவே ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாம் செக் பண்ணோம். எதுவும் ஃபோர்க்கு பிடிச்சிடாதீங்க. ஃப்ரண்ட் வீலில் பாருங்கள், ஆனால் வீல் ஷேக் இல்லை, ஆனால் உள்ளே பேரிங் பார்த்தா அப்படின்னு தெரியும், ஓகேங்களா? வீலுக்கு அதை விட நிறைய காமிச்சிருப்பாங்க உங்களுக்கு. அதனால் இருக்கேன். ஏன்னா ஒரு வண்டியில் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சோம் பேரிங் எப்படி போச்சுனாவே. ஓகே, இப்போ வீலை கட்டியாச்சு. இப்போ லைட்டாக அந்த கை வச்சு ஷேக் பண்ணாவே லைட்டாக ஷேக் இருக்குது, ஓகேங்களா? நம்ம கட்டினா அது கரெக்டாக தெரியும். ஆனால் இப்போ நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருப்போம் உங்களுக்கு, இதுமாதிரி பேரிங் போச்சுனாவே கண்டிப்பாக இந்த இடத்துல ஆயில் ஃபுல்லாகவே லீக் ஆகிடும். ஆனால் இந்த வண்டியில் எதுவுமே ஆயில் லீக் எதுவுமே இல்லை. ஆனால் வண்டி ஓட்டும் போது கறக்கறன்னு சவுண்டு வருதுன்னு கஸ்டமர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அதுக்கு ஃபோர்க் ஃபால்ட்டு கிடையாது, கண்டிப்பாக இதுதான் ஃபால்ட்டு. இப்போ நம்ம கட்டி காட்டுறோம். இது எப்படி காட்டுறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பாருங்கள், இதில் பேரிங் கட்டும்போது ஃபஸ்ட்டு நம்ம மேலே பஞ்ச் பண்ணோம். இது பஞ்ச் பண்ணும்போது தான் அந்த சைடு உள்ளே லூஸ் ஆகிடும், ஓகேங்களா? அப்போ நம்ம தட்டும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த பக்கம் தள்ளிட்டு வீலை திருப்பிட்டு இந்த சைடில் வச்சா தான் உங்களுக்கு அந்த கிரிப்பு கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பேரிங் அந்த மூமெண்ட் இருக்க பாருங்க, தெரியுங்க இல்லைங்களா? இப்போ பேரிங் தான் போயிடுது. இது நம்ம பிடிச்சா அப்படியே நம்மளுக்கு கையில் அந்த ஃபீலிங் தெரியும், கடன்னு ஆடுறது, சரிங்களா? ஆனால் பார்த்தா உங்களுக்கு பேரிங் போனால் இப்போ நல்லா தான் இருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நம்ம தேடி தான் பார்க்கலாம். இது மற்ற பேரிங் அடிக்கும்போது கட்சி தான் கட்டினது. இந்த பேரிங் பாருங்கள், சுத்தமாக போயிடுச்சிடுவோம். இந்த பழத்தை விடும்போது ஹெவியாக சவுண்டு வருது, வண்டி ஓட்டும் போது கறக்குன்னு ஒரு சவுண்டு வந்தாவே கண்டிப்பாக நம்ம இதை தான் பார்க்கணும். நிறைய பேர் பழத்தை விடும்போது பிரேக் அடிக்கும் போது ஃபோர்க் சவுண்டு வரலாம், ஓகேங்களா? அது நம்ம நல்லா இருந்ததுன்னா திரும்பி நாய்ஸ் வந்துச்சுன்னா கஷ்டம். இந்த பேரிங் தான் போகணும். நம்ம பேரிங் மாற்றினா தான் பக்காவாக இருக்கும். ஓகே, இந்த பேரிங் எப்படி கட்டு வந்து பார்த்துருங்க. ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் இப்போ தட்டும்போது கொஞ்சம் பார்த்துட்டுங்க. இந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணிங்க, ஓகேங்களா? க்ளீன் பண்ணிட்டு இது என்ன கம்பெனி பேரிங் போடுறதான் காமிப்போம் இப்போ. ஓகே, இந்த ஃபால்க் பேரிங் தான் போடுறேன். இது எப்பவுமே இந்த சீலு வெளில வர மாதிரி நம்ம தட்டணும், ஓகேவா? இந்த சீல் போட்டு உள்ள கிரீஸ் வச்சுருப்பாங்க. அது இப்படி தான் பொறுமையாக தட்டணும்.
வச்சு இப்படியும் பண்ணலாம், இல்லை ஆக்சல் வச்சு கூட தட்டலாம் கூட கொஞ்சம் உள்ளே போயிடும். இப்போ சைட்லாம் பண்ணி எதனா டேமேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பேரிங் உட்காராது. அதுக்கப்புறம் வேஸ்ட்டு தான் அது, அதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சைடுமே அதே மாதிரி ஆயில் சீலு வெளியில் வரைகிற மாதிரி தட்டணும். இந்த கலர் கண்டிப்பாக போடுங்க, கலர் கண்டிப்பாக இருக்கணும். இதே வெளியில் ஆயில் சீல் வருதுன்னா டஸ்ட்டு உள்ளே போகுது, தண்ணி கிண்ணி உள்ளே போகுது. ஓகே, அதனால தான் இது. இந்த சைடு நல்லா உள்ளே இருக்கணும். இதுக்கப்புறம் தான் அந்த டஸ்ட் கேப்பு மேலே வரும். டஸ்ட் கேப்லாம் போடவே போடாதீங்க, கண்டிப்பாக டஸ்ட் கேப் இருக்கணும். ஓகேவா, ஆயில் சீல் அப்படி இருந்தால் கூட டஸ்ட் கேப் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இதில் மண்ணியில் மாட்டிட்டு சுற்றி பார்ப்போம். அப்படின்ட்டு இதில் மாட்டும்போது கண்டிப்பாக அந்த காலரு இதில் ஆக்சல் கரெக்டாக வச்சு கரெக்டாக மாட்டுங்க. வீடியோ எதெல்லாம் பேரிங்க மாற்றுறதுக்கு கிடையாது. வண்டி ஓடும் போது கரெக்டான உங்கள் கையில் இந்த ஃபீலிங் கரெக்டான சவுண்டு வந்துச்சுனாவே கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் போகணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதனால தான் நான் பேரிங்கை பிரித்து உங்களுக்கு காமிக்கிறேன், பேரிங்கில் ஃபால்ட் இருக்குன்ட்டு. அந்த வீல் வந்து சுத்தம்போது பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். பல சுத்தம்போது கரெக்டான சவுண்டு வந்துச்சு. இப்போ அந்த நாய்ஸ் எதுவுமே வராது. இது கூட ஒரு 200 ரூபா முடிச்சிடலாம் மேட்ரு. ஓகேங்களா, பேரிங் 100 ரூபா 200 வரும். டைட் பண்ணிட்டு சுத்தரம் பாருங்கள், அந்த நாய்ஸஸ் கேட்காது, ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ தான். இது ரொம்ப பெருசாக இது பண்ணுறது. ஏன்னா ஒரு வண்டியில் நீங்கள் ஓடும்போது இதுமாதிரி நாய்ஸ் வந்துச்சுன்னா இப்போ வேறு எதனா ஆகிடுச்சுன்னா அப்படின்னு நினைச்சாவில் இதுமாதிரி பேரிங் பிரச்சனை கூட இதுமாதிரி நாய்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதனால் இது கைட்டி சரி பண்ணாவே ஒரு 200 ரூபா வேலை அமைஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்தமாரி நிறைகள் கொடுங்க, இந்த கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன். இது நல்ல வீடியோ பார்ப்போம். பை. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்டு வண்டிலாம் இதுமாதிரி பிரச்சனை இருக்கும்போது ஒரு ஐடியா கொடுக்கலாம். அதை ஒரு கருத்து. ஃப்ரண்ட் வீல் இந்த நாய்ஸுக்கு நிறைய விஷயம் பார்க்கணும். ஓகேங்களா, நிறைய விஷயம் ஒன்றா செக் பண்ணணும். இந்த வைப்ரேஷன்லாம் இப்போ நிறைய வண்டியில் பார்த்தாவே இந்த வைப்ரேஷன்லாம் கரெக்டாக நம்ம அரெஸ்டே பண்ண முடியாது. ஏன்னா எப்படின்னா ஒரு வைப்ரேஷன் வந்துடும். ஏன்னா ஓவர் டைட் பண்ணால் கூட கண்டிப்பாக அந்த பொருள் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் ஓவர் இப்போ டேமேஜ் டைட்னா ஒரு போல்டு ஃபுல் டைட் பண்ணும்போது அந்த கேஸோட ஃபுல் டைட்டாக ஆகிடுது. அதுக்கு மேலே அதை டைட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா வாசரோட ரப்பரை வச்சு டைட் பண்ணும்போது கொஞ்சம் கிரிப்பு கொடுக்கும். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. வைப்ரேஷன் தான் மேக்ஸிமம் அரெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா, அதனால் ஓகே, ரொம்ப கஷ்டம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, எல்லோரும் சேஃபாக தீபாவளி கொண்டாடுங்க. ஓகே, எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன், தீபாவளி நல்ல வாழ்க்கை. ஓகேங்களா, நல்ல பார்ப்போம். பை.